ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்றைக்கி நம்ம 6th சீரீஸ் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டேயில் இருக்கும், அதாவது லோவர் பாடிக்கான மூவ்ஸ் கற்றுக்க போகிறோம் இல்லையா. அந்த வகையில் நான் இன்றைக்கி உங்களுக்கு கொண்டு வந்திருக்க மூவ் பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹீல் டிக்ஸ். அதாவது குதிக்கால டிக் பண்ணி ஒரு இடத்துல ப்ரெஸ் பண்ணிவிட்டு வரோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் அதோட பெனிஃபிட்ஸ் நிறைய ஆஸ் யூஷுவலாக நான் சொல்கிற மாதிரி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதோட பெனிஃபிட்ஸ் பற்றி பேசுகிறேன். இப்போ பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள், நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். ஹீல் டிப் எப்படி பண்ணணும்னா பாருங்கள், நேராக நின்றுக்கோங்க, காலை இந்த இடத்துல ஸ்லைட் பெண்டு கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஃப்ரண்ட்டில் ஒரு கால் எடுத்து வச்சு அங்கே ஒரு தட்டிட்டு பின்னாடி வருவோம். பாருங்கள், டிப் கம் பேக், டிப் கம் பேக், டிப் கம் பேக், டிப் கம் பேக். 1 2. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணால் இன்னும் ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். பாருங்கள், டிப் 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 டிப். ஃப்ரண்ட் பாதம் நல்லா தூக்கி இருக்கணும், அடி பாதம் மட்டும் தரையை தொடணும். ஓகே, கம் பேக். பாருங்கள், ஹீல் குதிக்கால் கீழே டச் ஆகும், வந்துடும். ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வச்சுன்னா பண்ணலாம், பட் அதில் அவ்வளோவா உங்களுக்கு எக்ஸர்ஷன் இருக்காது, அதனால் கொஞ்சம் பெண்ட் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த வேரியேஷன் சைடில் பண்ணுறது. பாருங்கள், ஹீல் மட்டும் தரையில் படணும், பாதத்தோட மேல் பகுதி படக்கூடாது. 1 2 3 4 5 6. அவ்வளோதான். தேர்டு வேரியேஷனை காலை ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், 1 2 3 4. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கால் ஃப்ரண்ட்டில் இப்படி ரொம்ப தூக்க முடியாது, பின்னாடி போகிறச்சு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ளெக்ஷன்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். பட் நீங்கள் எவ்வளோ முடியுமோ படாத பார்த்துக்கோங்க. ஓகே, ஏன்னா ஃப்ரண்ட்டில் போகும்போது எவ்வளோ தூரம் தூக்குறோம் பாருங்கள், அதே நமக்கு பேக்கில் போகும்போது தூக்க முடியாது. கால் ஆட்டோமேட்டிக்காக பாதம் ஃப்ரண்ட் பாதம் கீழே வரும், பட் ஸ்டில் டச் ஆகலை. பாருங்கள், கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கா, அதுதான் சேலஞ்ச். ஓகே, கம் பேக், கோ பேக், கோ பேக், கோ பேக். ஓகே, இந்த மாதிரி பொசிஷனில் கூட இது பண்ணலாம். நீங்கள் ரிவர்ஸ் வந்து நின்று பண்ணுறது சிரமமாக இருந்ததுன்னா இப்படி கொஞ்சம் பெண்டு கொடுத்துட்டு பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி சப்போர்ட் முட்டியில் கையை வச்சுட்டு பண்ணிக்கோங்க. ஓகே, தட்ஸ் இட். ரொம்ப சிம்பிள் மூவ். ஹீல் டிக், ஃப்ரண்ட் ஹீல் டிக், சைடு ஹீல் டிக் அண்ட் ரிவர்ஸ் ஹீல் பார்த்துட்டோம் இல்லையா. உட்காந்தா மாதிரியும் பண்ணலாம், நின்றா மாதிரியும் பண்ணலாம். எது உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகுதோ அது பண்ணுங்கள். இதோட பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கீழ்காலை நல்லா ஆக்டிவேட் பண்ணும், அதாவது ஆட்டு சதை இருக்கிற இடம் ப்ளஸ் குதிக்கால் ப்ளஸ் பாதம் இதெல்லாம் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். பொதுவாக இந்த ஃப்ளெக்ஷன் வந்து பண்ண மாட்டோம், காலை முன்னாடி இப்படி தூக்கிறது நிறைய எக்ஸசைஸில் இருக்காது. ஆனால் இந்த வாட்டி பண்ணுறதால காலில் இந்த கொலுசு போடுற இடம் ஆங்கிள்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த கணுக்காலுக்கு நல்ல வலு கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செகண்ட் ஹார்ட் ஆஃப் ஹியூமன் பாடி எதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற காஃப் மசில். ஏன்னு கேட்டிங்கன்னா இதை ஆக்டிவேட் பண்ணும்போது தான் சர்க்குலேஷன் இன்னும் நிறைய இம்ப்ரூவ் ஆகும். அதாவது இது ஆக்டிவேட் ஆகும்போது நிறைய பிளட்டு ஹார்ட்டுக்கு பம்ப் ஆகுமா. ஸோ அதனால் இது ஒரு லோ இம்பேக்ட் கார்டியோ எக்ஸசைஸும் கூட. ஸோ ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுனாலே நமக்கு கேலோரிஸ் பர்ன் ஆகும், அதாவது எனர்ஜி வெளியில் போகும். எனர்ஜி போகிறதுனா நமக்கு ஃபேட் குறையும், ஃபேட் குறையுதுன்னா வெயிட் லாஸ் இருக்கும். ஸோ இது ஸ்லோவாக பண்ணால் கம்மியாக எனர்ஜி வேஸ்ட் ஆகும். அதாவது இதையே நல்லா ஸ்பீடில் பண்ணிங்கன்னா யங் பீப்புள் டீனேஜில் இருக்கவங்களாம் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். ஃப்ரண்ட் டேக்கை பாருங்கள், அப்படி பண்ணுங்கள். சைட் கிராஸ்டும் இப்படி பண்ணலாம், அதாவது ஒரு கால் வந்துட்டு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். அதே மாதிரி சைட்ஸ்லேயும் பாருங்கள், ஹீல் டச் ஆகுது, பட் பாதத்தில் மேல் பாதம் மேலே இருக்கும், க்ராஸ் பண்ண முடியாது. ஆஃப்கோர்ஸ் நம்ம இந்த 3 மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். இப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணி பார்க்கும்போதே ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கட்டாயம் கார்டியோ ஒர்க் அவுட், உங்களுக்கு எனர்ஜி லாஸ் இருக்குது, வெயிட் லாஸும் அச்சீவ் பண்ண முடியும். இது தவிர்த்து ஒரு காலை நிறுத்திட்டு ஒரு காலை ஃப்ரண்ட்டில் கொண்டு போயிட்டு திருப்பி கொண்டு வர வரைக்கும் அந்த பேலன்ஸ் கோஆர்டினேஷன் பிரெயின் ஆக்டிவேட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷனல் ஃபிட்னஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா ரொட்டீன் டெய்லி நம்ம நகரத்துக்கு இந்த காலால் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ நம்ம பாதத்தெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதால எப்பயாவது நமக்கே தெரியாமல் கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகுது, கால் கொஞ்சம் இடறோம்னா கூட அந்த இடத்துல ஸ்ப்ரெயின் ஆகி வலி இல்லாமல் இருக்கும். ஏன்னா இதை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுருக்கோம், குதிக்காலை மற்றும் இந்த ஆங்கிள் ஜாயிண்ட். ஸோ அதனால் அந்த இன்ஜூரிலாம் கூட நம்ம தடுக்கலாம். ஓகே, இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த சிம்பிள் ஹீல் டிக்ஸை பண்ணாமல் எப்படி விடுவோம், கட்டாயம் பண்ணுவோம் இல்லையா. 5 டைம்ஸ் ஈச் லெக் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், ஒரு வேரியேஷனில். அதுக்கப்புறமா ஒரு ஃபியூ டேஸ் கழித்து 10 தடவை பண்ணலாம். அதுக்கப்புறம் வேகமாக பண்ண முடியும், உங்களுக்கு வயசு கம்மியாக தான் இருக்குது, வேறு ஜாயிண்ட் இஷ்யூஸ் ஒன்றும் இல்லைன்றவங்க ஃபாஸ்ட்டாக பண்ணி பாருங்கள், அது ஒரு நல்ல கார்டியோ ஒர்க்கு. ஓகே, இதை இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நாளைக்கு புது லோவர் பாடி மூவோட 6th சீரீஸில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் ஃபிட்டி 50. பாய்.